ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீட்டிலையே பாஸ்தா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கப் கோதுமை மாவு எடுத்து கோதுமை மாவில் ஒரு ஸ்பூன் எண்ணெய், தேவையான உப்பு போட்டு வீட்டில் நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லைங்களா, அதே பதத்துக்கு பிசைஞ்சு அதை மூடி ரெஸ்ட்டில் வச்சிடலாம் ஒரு வாரமாக. அது ஒரு வாரமாக ஊறிக்கிட்டு இருக்கும்போது 2 வெங்காயம், ஒரு தக்காளி நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா நான் சேர்க்கலை. எங்கள் வீட்டில் 3 குட்டீஸ் இருக்காங்க சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகா சேர்க்கல. உங்களுக்கு பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் மாவு போடாமல் எண்ணெய் போட்டு தான் தேய்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் போட்டு நல்லா சப்பாத்திக்கு தேய்ப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா தட்டிட்டு, ரொம்ப மெல்லிசாக தட்டாதீங்க, ஓரளவு திட்டமாக தட்டிட்டு இந்த மாதிரி பாஸ்தா ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த மாதிரி ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. ஓரத்தில் மிச்சம் இருந்த மாவில் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு ஒரு ஓரமாக இதை ரெஸ்ட்டில் வச்சுருங்க. ஃபுல்லாக எல்லா மாவையுமே ஃபுல்லாக செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஓரமாக ரெஸ்ட்டில் வச்சுருங்க. அது ரெஸ்ட்டில் இருக்கும் போதே அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் தண்ணி வச்சுருங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்கும் போதே ஒரு ஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பாஸ்தா உள்ளே போடணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி பாஸ்தா உள்ளே போடக்கூடாது, ஏன்னா பாஸ்தா ஸ்பாயில் ஆயிரும். கொதிக்கும் போது பாஸ்தா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வைங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும் அவசியம் இல்லை. 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா அதை வடிகட்டி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு அடுப்பு பற்ற வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி 2 முட்டைக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் சேர்த்துக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் இல்லை மஷ்ரூம் இந்த மாதிரி எதை வேணுமோ சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி முட்டை தான் இருக்குது, அதனால் நான் முட்டை சேர்த்துருக்கேன். முட்டையை நல்லா பொடி மாஸ் மாதிரி வறுத்து எடுத்துட்டு மறுபடியும் அதே பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதை நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்குறோம். ஸோ நம்ம சிக்கன் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் சேர்க்கல, எக்கு மட்டுங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டு, தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு, இதுக்கு வெங்காயம் தக்காளிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடுங்க, கூட சேர்த்துறாதீங்க உப்பு, ஏன்னா நம்ம எல்லாத்துலேயுமே உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு, அது வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. நான் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது 3த்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 3மே நல்லா வதங்கணும். இது உங்களுக்கு இந்த சாஸ் எதுவும் வீட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா இது மட்டும் சேர்த்துக்கோங்க. உண்மையாகவே அட்டகாசமாக இருக்கும். இது நம்ம சாஸ் சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா அங்கே ஓரமாக தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா முட்டை, அந்த முட்டையும் சேர்த்து அது ஒரு வதக்கி விட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா பாஸ்தா, அந்த பாஸ்தாவையும் உள்ளே சேர்த்து அதையும் நல்லா ஒரு வதக்கி விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குனா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும் அவசியம் இல்லை. உடச்சிடாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் பார்த்திங்கன்னா மேகி மசாலா ஆப்ஷனல் தான். இது எனக்கு மேகி மசாலா பர்சனலாக அந்த ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் மேகி மசாலா சேர்த்துருக்கேன். மேகி மசாலா இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட்டு செம்மையாக அட்டகாசமாக இருக்கும். இதையும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு அடிப்பொலியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ரெசிபி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.